தனிமை தண்டனையல்ல, சுதந்திரம். தனியாக இருப்பது என்பது நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல, ஏனென்றால் தனிமை என்பது நீங்கள் உங்களிடம் திரும்பும் இடம். அது ஒரு தண்டனையோ அல்லது சாபமோ அல்ல, மாறாக ஒரு அழைப்போ. ஏனென்றால் நீங்கள் தனியாக இருக்கும்போது, நீங்கள் யாருக்கும் ஒரு பாத்திரத்தை வகிக்க மாட்டீர்கள். தனிமையில், நீங்கள் ஒரு நண்பர், தொழிலாளி அல்லது ஒரு கூட்டாளி அல்ல. நீங்கள் வெறுமனே சுவாசிக்கும் வாழ்க்கை. இந்த இடத்தில், நீங்கள் நடிப்பதை நிறுத்திவிட்டு சாட்சி சொல்லத் தொடங்குகிறீர்கள். தனிமையின் மௌனம் காலியாக இல்லாததால், அது உங்கள் இருப்பின் அமைதியான தாளத்தால் நிரப்பப்படுகிறது. ஆனால் அதை கேட்க, நீங்கள் அமைதியாக இருக்க தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை விட்டு ஓடுவதை நிறுத்திவிட்டு, உங்கள் எல்லா முகமூடிகளுக்கும் கீழே இருக்கும் நபரை சந்திக்கும் அளவுக்கு நீண்ட நேரம் அமர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால், பெரும்பாலும் தனியாக இருப்பதற்கான பயம் எழுகிறது. ஏனென்றால் தனிமையில், நாம் உள் சத்தத்தை எதிர்கொள்ளத் தொடங்குகிறோம், இது நாம் மக்களால் சூழப்பட்டிருக்கும் போது அல்லது ஒரு செயலால் திசை திருப்பப்படும் போது நாம் அடிக்கடி தவிர்க்கிறோம். இது நாம் உள்ளே உணரும் அசௌகரியத்தை புறக்கணிக்க வைக்கிறது. ஆனால் நாம் தனியாக இருக்கும் தருணத்தில், அசௌகரியம் மேலோட்டத்திற்கு வருகிறது. நம் எண்ணங்கள் சத்தமாகின்றன. நம் பாதுகாப்பின்மை அதிகமாக வெளிப்படுகிறது. நம் மறைக்கப்பட்ட பயங்கள் அதிகமாக வெளிப்படுகின்றன. அதனால்தான் பலர் அமைதியாக உட்கார முடியாது. அவர்களை துன்புறுத்துவது தனிமை அல்ல, மாறாக அவர்களின் சொந்த மனதின் உள்ளடக்கங்கள். இருப்பினும், இந்த அசௌகரியத்தை எதிர்கொள்வது உள்மாற்றத்திற்கான முதல் படியாகும். தனிமையில் நீங்கள் தவிர்ப்பது கூட்டத்தில் உங்களை கட்டுப்படுத்தும். தனியாக இருப்பது சரிபார்ப்புக்கான தேவையை நீக்குகிறது. ஆனால் மற்றவர்கள் முன்னிலையில், நாம் பெரும்பாலும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நம்மை வடிவமைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக பேசுகிறோம். விரும்பப்படுவதற்காக செயல்படுகிறோம். நம்முடைய சில பகுதிகளை சொந்தமாக்கிக் கொள்கிறோம். ஆனால் தனிமையில், ஈர்க்க யாரும் இல்லை, மகிழ்விக்க யாரும் இல்லை. மெதுவாக, மற்றவர்களின் ஒப்புதல் தேவையில்லாமல் நீங்கள் இருக்கத் தொடங்குவீர்கள். நீங்கள் இருப்பது போலவே நீங்கள் போதுமானவர் என்பதை நீங்கள் உணருவீர்கள். உங்கள் மதிப்பு மற்றவர்களால் தீர்மானிக்கப்படாது. இது ஆணவம் அல்ல, அது விடுதலை. உங்கள் மதிப்பை தீர்மானிக்க நீங்கள் இனி வெளி உலகத்தை சார்ந்திருக்காதபோது, உங்கள் சாரத்தில் வேரூன்றி விடுவீர்கள். ஏனென்றால் தனிமை என்பது பிரிவினை அல்ல. அது ஒரு ஆழமான தொடர்பு. உலகின் சத்தம் மறைந்து போகும்போது, வேறு ஏதோ ஒன்று பேசத் தொடங்குகிறது. இலைகளின் சலசலப்பு, உங்கள் சுவாசத்தின் சத்தம், உங்கள் மார்பின் லேசான எழுச்சி மற்றும் வீழ்ச்சி. இவை அனைத்தும் உயிருடன் மாறும், மேலும் வாழ்க்கையை உங்களைச் சுற்றி நடக்கும் ஒன்றாக அல்ல, உங்களுக்குள் நடக்கும் ஒன்றாக நீங்கள் பார்க்கத் தொடங்குவீர்கள். இந்த இடத்தில், நீங்கள் ஒரு பெரிய இருப்பின் ஒரு பகுதியாக உணரத் தொடங்குகிறீர்கள், ஏனென்றால் உண்மையான தெளிவு அமைதியில் பிறக்கிறது. ஆனால் வாழ்க்கை சக்கரத்தில், நாம் பெரும்பாலும் இயக்கத்தை முன்னேற்றத்துடன் குழப்புகிறோம். இந்த தெளிவில், உங்கள் ஆசைகள், உங்கள் அச்சங்கள் மற்றும் உங்கள் திசையின் உண்மையை நீங்கள் காணத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் விழிப்புணர்வு மூலம் தேர்வு செய்யத் தொடங்குவீர்கள், வற்புறுத்தல் அல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். பார்த்ததற்கு நன்றி.